சார், இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக 40 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டது. அது சரிபாதியாக பெண்களுக்கு 20 தொகுதி, ஆண்களுக்கு 20 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. திராவிட கட்சிகள் கூட இஸ்லாமியர்கள் ஒரு சீட் கூட அவங்க கட்சியில் ஒதுக்காத நிலையில நீங்க ஒதுக்கிருக்கீங்க. அது ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பெரியாரை பேசுவாங்க, அண்ணாவை பேசுவாங்க, பெரியாரை பற்றி பேசுவாங்க. பெரியார் பேசுனதை பேசுவாங்களா? செயல்படுத்துவாங்களா? பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் தான் அதை செயல்படுத்துவோம். சமூக நீதினு சும்மா வார்த்தையில் வச்சு வெறும் வார்த்தையை வச்சு பேசிட்டு இருந்தேன். என்ன அர்த்தம்? போன 2019 அவர் கொடுக்கல, இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல. அவர் இந்த முறையும் கொடுக்கல. நவாஸ் கனிக்கு மட்டும் கூட்டணிக்கு ஒன்று தள்ளி விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது வாய்ப்பு சமூக நீதினு எல்லாரும் கொடுக்கணும்ல. எத்தனை கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கொடுத்தாங்க அவங்க இந்த வாட்டி? ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் கொடுக்கல. அது பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இதில் பெருமை ஒன்றும் கிடையாது. நம்ம பிறவி கடமை, அதனால் செய்யணும். ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் தான். அப்போ சும்மா பெண்ணிய உரிமை பேசுறது, பெண்ணை போற்றுவது, பாரத மாதாக்கு ஜெயின் சொத்து சொல்கிறது, அதெல்லாம் சும்மா. அந்த காலத்திலேருந்து பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சிப்பாவில். எங்கள் தலைவர் பெண் விடுதலை இல்லைன்னா மண் விடுதலை இல்லைங்கிறாரு. அப்போது நான் யாருக்கு கொடுக்குறேன் சீட்டு? எங்கள் அக்காவுக்கு கொடுக்குறேன், என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன், எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறேன். அந்த உணர்வு இருந்தால் தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, சீமானவர்கள் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அதிகமானவர்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர், முதுகலை பட்டம் படித்தவர்கள் தான் இருக்காங்க. விவசாயிகள், அவர் பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய விவசாயிகள், பாமர மக்கள் அவங்களுக்கு யாருமே சீட்டு ஒதுக்கப்படல. அவ்வளோ பேருமே விவசாயி தான். நீங்கள் டாக்டர்னா எங்கள் அப்பா கார்மேன்லாம் எவ்வளோ விவசாயம் பார்த்துருக்காரு பாருங்கள், போய் பாருங்கள். விவசாயிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. நாங்கள் எல்லாருமே விவசாயி தான். இங்கே தனியாக ஒரு விவசாயி வரணுமா என்ன? அதே போல திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களோட குடும்பம் கூட விவசாயம் சார்ந்த குடும்பங்களும் நிற்கிறாங்க. அவங்க மேல, அதிமுக மேலே திமுக மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஸோ நம்ம அந்த மாதிரி வேட்பாளர் நிறுத்தும் போது அவங்களும் விவசாயின்னு தனியாக இருக்கா? விவசாயம்ங்கிறது ஒரு இதே கிடையாது. நம்ம வாழ்வியல் பண்பாடு எல்லாரும் அந்த பின்னணியில் இருக்கிறோம். இப்போ நான் இங்கே இருக்கேன், எங்கள் அம்மா விவசாயம் பார்த்துருக்காங்க. அப்படி தான். அதனால் அது இன்னும் எல்லோரும் மருத்துவர்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பேரும் விவசாயம்தான். பகுதி நேரம் தான் மருத்துவர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில் சிப்காட் எதிராக 300 நாட்களை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அதுக்கு காஞ்சிபுரத்தில் சர்வதேச பசு விமான நிலையத்துக்கு எதிராக 7 நாட்கள் தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவு கொண்டு வரதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை. நீங்கள் கருத்து என்ன சார்? அதான் போராட்டங்களை மக்களுக்கு திணிக்கிறது தான் இந்த அதிகாரங்களினுடைய வேலையாக இருக்குது. நம்ம போராடுறவங்களை தேவையற்று போராடுறார்கள் அப்படின்னு சொல்லி தருது. போராட்டத்தை திணிச்சது யார்? திணிச்சது யார்? இப்போ இப்போ எங்களை எடுத்துக்கிறங்க. வள்ளலாருடைய பெருவெளியில் நீங்கள் தோண்டிட்டீங்கிறதுக்காக தோண்டக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு போராட போனோம். எவ்வளவு காவலரை குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாரையும் வீட்டு காவல், எல்லாரையும் வீட்டு வாசலில் ராவா கைது பண்ணி வச்சுட்டு போகிற வர வாகனத்தில் சோதிக்குது. எங்கே புரிய யார் நீங்கள்? யார் நீங்கள்? கட்சி இல்லை, யார் போனாலும் மறிக்குது. அவ்வளோ பயம் இருக்கிறப்ப எதுக்கு தோன்ற? அப்போ பாருங்கள், ஒரு போராட்டத்தை நமக்கு திணிக்கிறதே இவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் கட்டமைக்கிறது தேவையற்ற இவங்க போராடுறாங்க, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்படி சொல்கிறது வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க. எது வளர்ச்சின்னு கேட்டால் பதில் இல்லை. எது வளர்ச்சி? 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுறதா? பரந்தூரில் கட்டுறதா? அது ஏர்போர்ட்டி விழணும். அங்கே ஏர்போர்ட் கட்டக்கூடாது. 5000 ஏக்கரில் இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பறக்க ஃப்ளைட்டு கிடையாது. ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, இண்டிகோ. இந்தியாவுக்கே விமானம் கிடையாது. அப்புறம் எதுக்கு போட்டு ஏர்போர்ட் இல்லை? எங்களுக்கு பாருங்கள், தாத்தா காமராஜ் பேர்லேயே, பாட்டனார் வாவுசி பேர்லேயே இருக்கிற துறைமுகங்கள் இருக்குல்ல, அதுலேயே வேலை நடக்கலை. 50-60 விழுக்காடு தான் வேலை நடக்குது. இங்கே ஒன்றும் ஏற்றுமதி செய்ய முடியாமல் சரக்கு தேங்கி ஒன்று நிற்கலையே. அப்புறத்துக்கு 6111 ஏக்கரில் துறைமுகம் கட்டுறாரு அதானி. இதெல்லாம் வளர்ச்சியில் இல்லை. தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியை கட்டமைக்கிறது எப்படிப்பட்ட ஆபத்தான பொருளாதார கொள்கை பாருங்கள். அதானி மனைவி, அம்பானி மனைவி 1 கிலோ அரிசிக்கு உப்புக்கு என்ன வரி கட்டுறாங்களோ, 100 நாள் வேலைக்கு போகிற எங்கள் அம்மாவும் அதுதான் கட்டுறா. வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா? ஒரு கிலோ எண்ணெய் வாங்குறீங்கன்னா, 1 லிட்டர் எண்ணெய் வாங்குனீங்கன்னா நீ எவ்வளோ வரி கட்டுவீங்களோ அதை தான் அவங்களும் கட்டுறாங்க. வரி 2 பேருக்கு ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இல்லையே. அப்புறம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.